FTPOs எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திருச்சி ஸ்ரீதர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஏறக்குறைய முடிய போகிறது. இந்த ஆண்டானது தியேட்டர் ஓனர்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய பார்வை சார்? மகிழ்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு. பெரிய அளவுல மகிழ்ச்சி குறைவா இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டீங்க. அதனாலதான் சார் ஆச்சரியமா இருக்கு. வேற என்ன சொல்றீங்க? எத்தனையோ படங்கள் வெற்றி படங்களா மாறி இருக்கு, தியேட்டர்ல கொண்டாடப்பட்ட படங்களா இருக்கு. அந்த வரிசையில உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கலையா சார்? இந்த ஆண்டு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 300 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் சொல்றேன். கரெக்டான நம்பர்னா 290 அந்த மாதிரி 298 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அது அந்த நோட் எடுத்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் நம்ம அந்த இதுல தியேட்டர்ல எழுதிடுவாங்க. அதை வச்சு நான் சொல்றேன். நான் அதுல வெற்றி பெற்ற படங்கள் ஒரு 8-10 படங்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மதகஜராஜான்னு ஒரு படம் அந்த வருஷம் ஆரம்பத்துல வெற்றி. அதுக்கப்புறம் டிராகன் ஒன்று, அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி, குடும்பஸ்தன் ஒரு படம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் சூரி நடிச்சது மாமன், அதுக்கப்புறம் தலைவன் தலைவி, அதுக்கப்புறம் அந்த காந்தாரான்னு ஒரு பேன் இண்டியா படம் ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் பைசன் ஒன்று. பரவாயில்ல, இவ்வளவுதான் மொத்தமே வெற்றி படங்கள். 300 படங்கள்ல இவ்வளவுதான் வெற்றி படங்கள்னா இந்த வெற்றி ஆகாத படங்கள் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலையா சார்? இந்த படங்கள் மட்டும்தான் எங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் இப்ப 300 படத்துல ஒரு 10 படம் ஜெயிச்சிருக்குன்னா அது என்ன பர்சன்டேஜ்னு நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 0.10% அவ்வளவுதான் வரும் போல. அவ்வளவுதாங்க, அதான் உண்மைதான். இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த ஹெசிடேஷனும் கிடையாது. ஐ எம் வெரி கிளியர் இன் மை ஸ்டேட்மெண்ட். சார், நம்ம 2024ஓட இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதோட கொஞ்சம் கூடுதலா இருந்திருக்குமா சார்? எப்படி சார்? 2024 இதோட கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கடைசி ஒரு 2 மாதங்களாகவே தியேட்டர்ல ரசிகர்கள் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படங்கள் எதுவும் பெரிய அளவுல வரலன்னு தான் நாங்க பாக்குறோம். தியேட்டர் ஓனரா நீங்க எப்படி சார்? அதாங்க இந்த தீபாவளிக்கு அந்த காந்தாரா, அந்த பைசன்லாம் வந்தது இல்லையா அந்த டைம்ல, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தாரா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அந்த பைசன் வந்துச்சு, அக்டோபர் 19 என்னமோ நினைக்கிறேன். அந்த படங்களுடைய வெற்றிக்கு அப்புறம் நவம்பர்ல சுத்தமா வாஷ் அவுட். கிட்டத்தட்ட எல்லா படங்களுக்குமே நிரம்ப காட்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன. பிகாஸ் வாண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். ஒரு ஷோவுக்கு 10 பேருக்கு கீழே இருந்தா எங்களால ஷோ ஓட்ட முடியாது. 10 பேருக்கு கீழே ஆடியன்ஸ் வரும்பொழுது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஷோவை ரத்து பண்ற கட்டாயத்துக்கு நாங்க ஆளாகிறோம். சிங்கிள் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தனி திரையரங்குகள், சுமார் ஒரு 400 திரையரங்குகள் இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா 1 மாசம் 2 மாசத்துல மூடக்கூடிய அபாயம் ஏற்படும். தியேட்டர்களுடைய நிலைமையே மூடக்கூடிய அபாயத்துக்கு தள்ளப்படும். தியேட்டர்கள் நிலைமை மூடக்கூடிய அபாயத்துக்கு தள்ளப்படும். சார், நீங்க இந்த 10 படங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க. அதுல AK அவர்களுடைய படம் விடாமுயற்சி, அந்த படம் வரல. கூலியை நீங்க சொல்லல. தக் லைஃப் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் எடுத்தது, அதை சொல்லல. பெரிய படங்கள் கலெக்ஷன் ஆனாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலையா சார்? நீங்க சொல்ற படங்கள்லாம் வெற்றியை தந்த படங்கள் நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே, இருந்தா நான் சொல்லியிருப்பேனே. நீங்க சொன்ன படங்களோ, அந்த தயாரிப்பாளர்களோ, அதுல நடிச்சிருக்கிறவங்களோ, அந்த டைரக்டரோ எனக்கு வேண்டாதவங்களோ எதிரியோ கிடையாது. அது எங்களுக்கு லாபத்தை கொடுக்கவில்லைன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றேன் நான். குறிப்பா விஜய் அவர்களுடைய படங்கள் தியேட்டருக்கு வருதுனாவே அது ஒரு திருவிழா தான். அந்த திருவிழாவை 2025ல தியேட்டர் ஓனர்கள் மிஸ் பண்ணாங்களா சார்? 2025ல அவர் படங்கள் வரலங்கிறது ஒரு பெரிய எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வருமானத்துல ஒரு ஏமாற்றம் தான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷமா என்ன ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுதோ அந்த ரெவென்யூல சுமார் 25% விஜய் படத்தின் மூலமாவே ஜென்ரேட் ஆயிடும். அது எங்களுக்கு இல்லைங்கும்போது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். 25%னா ஓவராலாவா சார்? ஓவராலா தியேட்டர்ல ஓடுற படங்கள்ல ஓவராலா இப்ப இந்த வருஷத்துல மொத்த வசூல் 100 ரூபான்னு வச்சுக்கோமே. ஓகே, அதுல விஜய் படம் மட்டுமே 25 ரூபா வந்துரும். அதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ 26ல ஜனநாயகனுடைய எதிர்பார்ப்பா எப்படி சார் இருக்குது தியேட்டர் ஓனர்கள் மத்தியில? ஜனநாயகன் நல்ல படமா வரணும், நல்ல கண்டென்ட்டா இருக்கணும், வெற்றி அடையணும்னு தான் நாங்களும் ஆண்டவனை ரொம்ப வேண்டிக்கிறோம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்பவே அது அப்படியா இது இப்படியானா எங்களால சொல்ல முடியாது, என்னால சொல்ல முடியாது. இப்பவே ஜனநாயகன் பல கோடிகள் பிசினஸ் ஆகிடுச்சு, சேட்டலைட் பிசினஸ் வந்துடுச்சு, OTTல பிசினஸ் ஆகிடுச்சு,
பெரிய அளவுல ஒரு கலெக்ஷன் எடுத்து குவிக்க போகுதுன்னு சொல்றாங்க. சாத்தியமா இருக்கா? அங்க எப்படி சார் இருக்கு தியேட்டர்கள் மத்தியில? அதாவது இப்ப இந்த படம் வந்து ஓடிடில என்ன ஆயிருக்கு, சேட்டலைட்ல என்ன ஆயிருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு ஆக்சுவலாவே வந்து எங்களுக்கு அத பத்தி உண்மையாவே கரெக்ட்டான நம்பர் தெரியாது. ஒரு 4 நண்பர்கள் சொல்றத வச்சு நாங்க நம்பர் காதுல வாங்கிக்கிறோம் அவ்வளவுதான். தியேட்டர்ல 9ஆம் தேதி போட்டு 9ஆம் தேதி காலையில 9 மணிக்கு ஷோ ஓப்பன் பண்ணா, ஒரு 12 மணிக்கு அது முடியும். அது முடிஞ்ச பொழுதுதான் அந்த படத்தினுடைய ஒரு ஒரு மொத்தம் இது என்ன பண்ணும், இல்ல என்ன பண்ணாதுன்றத எங்களால கெஸ் பண்ண முடியும். இப்ப நாங்க எது சொன்னாலும் அது ஜோசியமா தான் இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. நான் ஆரூடத்துக்குள்ள போக விரும்பல. ஒரிஜினல் கலெக்ஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதி தான் தெரியும். சார் ஜனவரி 9 ஜனநாயகன், 14ஆம் தேதி பராசக்தி வருது. தியேட்டர்களுடைய இந்த பிரித்தல்ல வந்து ஏதேனும் வந்து இது இருக்குமா சார்? ஆளுங்கட்சியோட தலையீடுலாம் இருக்குன்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்குமா? அப்படிலாம் உங்களுக்கு அழுத்தம் தருவாங்களா? அதாவது ஆளுங்கட்சியோட தலையீடெல்லாம் இருக்காது. இந்த படத்துக்கு உண்டான ஸ்கிரீன்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்கும். அந்த படத்துக்கு உண்டான ஸ்கிரீன்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும். அதுலயுமே இப்ப அந்த பராசக்தி படத்த பொறுத்தவரைக்கும் 14க்கு முன்பாக 2 அல்லது 3 நாட்கள் முன்னாடியே வர்றதுக்கு கூட ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு சில செய்திகள் வருது. ஆனா உறுதிப்படுத்தப்படாத செய்தி. விஜய் அவர்களோட சிவகார்த்திகேயன் மோத தயாரா இருக்கிறார். அப்படி அப்படி எடுத்துக்கணுமா சார் இத? விஜய் பட தயாரிப்பாளர் வேற, சிவகார்த்திகேயன் பட தயாரிப்பாளர் வேற. ஆனா அவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்களாங்கிற கேள்வியே ஒரு அர்த்தமற்ற ஒரு தப்பான கேள்வி. அந்த தயாரிப்பாளரும் இந்த தயாரிப்பாளரும் அவங்க 2 பேர் படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க அவ்வளவுதான். சார் இப்படி வரக்கூடிய சிவகார்த்திகேயன் படம் வந்து ஜனநாயகனுடைய கலெக்ஷனையோ அந்த படத்துடைய தியேட்டரையோ பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது எனக்கு தெரியாதுங்க. நான் இப்ப எந்த விதமான ஜோசியம் என்னால சொல்ல முடியாது. திரும்பவும் நான் சொல்றது, ஜனநாயகன் படம், பராசக்திங்கிற படம். 2 படம் ரிலீஸ் ஆகுது. 2 படத்துல எது நல்லா இருக்கோ அந்த படம் மட்டும்தான் ஓடும். எது நல்லாலையோ அந்த படம் ஓடாது. ஆனா எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காதுன்றது இப்ப என்னால சொல்லவே முடியாது. யாராலையுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு படம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில நாங்க அதிகமா தியேட்டர் போறதை தவிர்க்கிறோம். காரணம் என்னன்னா ஓடிடிலே எங்களுக்கு வேலிடான நிறைய கண்டென்ட் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது தியேட்டருக்கு வரக்கூடிய எண்ணிக்கை குறைய குறைய இது எப்படி சார் பாக்குறீங்க? ஓடிடி வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்தா அமைஞ்சிருக்கா? இந்த ஓடிடினாலதான் எங்களுக்கு திரையரங்குக்கு வரக்கூடிய நபர்கள் குறையிறாங்க. அந்த நபர்கள் குறையிறதுனாலதான் நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா, மகிழ்ச்சியா இல்லைன்னு சொன்ன ஒரே காரணம் அதனாலதான். அதாவது முன்னாடியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு மினிமமா ஒரு 30ல இருந்து 40 பேராவது வருவாங்க. இப்ப வந்து 12 பேர் 8 பேர் வர்றாங்க. ஆடியன்ஸ் கிட்ட பொதுவா விசாரிக்கும் போது சிறு முதலீட்டு படங்கள் சோஃபார் இஸ் கன்சர்ன்ட் அந்த படங்களை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு 3 வாரம் 2 வாரம் கழிச்சு இது ஓடிடியில் வந்துட போகுது, நாங்க அதை வீட்டுல கொஞ்சம் உட்காந்து பொறுமையா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய நடிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் அந்த முதல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆள் வர்றாங்க. பாக்கி சின்ன படங்களுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. அந்த படம் வந்து ரிப்போர்ட் ஆகி அதுல ஒரு மாதிரி அந்த கண்டென்ட் நல்லா இருக்குன்னு அது ஒரு டாக் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்துக்கு வர்றாங்க. ஒரு காலத்தெல்லாம் தியேட்டர்ல படம் நல்லா ஓடுனாதான் ஓடிடிக்கே படம் விற்கப்படும். இன்னைக்கு ஓடிடியில வித்ததுக்கு அப்புறமா தியேட்டருக்கு வருன்றப்போ அப்போ ஓடிடி தான் தீர்மானிக்குதா சார்? ஓடிடி தான் தீர்மானிக்குது. ஆனா ஓடிடினாலதான் இப்ப தயாரிப்பாளர்கள் ரொம்ப நஷ்டம் அடைகிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா பீரியட்ல COVID-19 அந்த பீரியட்ல திரையரங்குகள் இல்லாததுனால ஓடிடி காரங்க ரொம்ப அதிகமான விலை கொடுத்து பெரிய படங்களை வாங்கி அப்போ வந்து அவங்க சப்ஸ்கிரைபரை உள்ள இழுத்து கொண்டு வந்து வியாபாரம் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணியே எல்லா தயாரிப்பாளரும் போறதுனால இப்ப அவங்க வந்து ஒரு மொத்தமே ஒரு 4-5 கம்பெனி, இந்த அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் அந்த அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களே ஒரு வருஷத்துக்கு 7 படம் 8 படத்துக்கு மேல எங்களுக்கு பட்ஜெட் இல்ல. அது எல்லாமே கிட்டத்தட்ட அமெரிக்கா பேஸ்டு கம்பெனி. நமக்கு மெட்ராஸ்லயோ அல்லது பாம்பேலயோ ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல ஒரு பிரான்ச் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அவங்க ஆட்கள் படம் பார்ப்பாங்க, நெகோசியேட் பண்ணுவாங்க. பட் ஃபைனல் பில்லிங், ஃபைனல் ஜிஎஸ்டி எல்லாமே அங்க எல்லாமே அந்த வெளிநாட்டுல இருந்து தான் நடக்கப்படுது. அது வரும்பொழுது இப்ப இந்த தயாரிப்பாளர்கள் எல்லாமே அதை நம்பி பட்ஜெட் போட்டுட்டு அந்த ஸ்டார்ஸ்க்கெல்லாம் சம்பளம், ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்ப அவங்களுக்கு எந்த படமும் விற்கிறது இல்லை. பெரிய படங்கள் எதுவுமே இப்ப விற்காமலே தான் இருக்கு. அதனாலதான் அவங்களால ரிலீஸ் டேட் பண்ண முடியல, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண முடியல. ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இனிமே தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்னா, தியேட்ரிக்கல் சைட்ல என்ன ரெவென்யூ வருமோ அதை வச்சு பட்ஜெட் பண்ணி அவங்க அந்த பெரிய நடிகர்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பேசிஸ்ல உள்ள கொண்டு வரணும். இவ்வளவு ரூபாய்க்கு ஓடுச்சுன்னா நீங்க இவ்வளவு ரூபாய் எடுத்துக்கோங்க, அப்படி ஒரு கணக்குல கொண்டு வரணும். அது கொண்டு வரலன்னா தயாரிப்பாளர்கள் பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க. தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சினிமாவோட முதலாளிகள்.
ஆர்டிஸ்ட், டெக்னீஷியனு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து லைட் மேன்லேருந்து மியூசிக் டைரக்டர், கொரியோகிராஃபர் எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து டிராவலுக்கு உள்ளான ஃபெசிலிட்டி கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு தங்கக்கூடிய ஃபெசிலிட்டி கொடுத்து, அவங்க கூட வர்றவங்களுக்கு பேட்டா கொடுத்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய முதலாளிகள் தயாரிப்பாளர்கள் தான். ஸோ அவங்க கம்ஃபர்ட்டா இருந்தா தான், ஹாப்பியா இருந்தா தான் சினிமா நல்லா இருக்கும். நிச்சயமா சார். இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய பல்வேறு படங்கள் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் பேசணும். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.